Dear students, today question number 8 and 9 பார்க்க போகிறோம் financial managementல. லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். financial management இன்னைக்கு கிளாஸோட முடிய போகுது. நான் கொஸ்டினை படிச்சிடுறேன். In the month of April of the current financial year, shares of PQR Limited were sold at rupees 1570 per share. ஒரு ஷேர் 1570 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் a long term earnings growth rate 8% is anticipated. PQR Limited paid dividend of rupees 25 per share. அப்போ நீங்கள் என்ன டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாடலில் யூஸ் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணலாம். ஸோ calculate the rate of return. அப்போ என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் கேட்குறாங்க. an investor can expect to assume to earn assuming that the dividends are expected to grow along with the earnings of 8% in perpetuity. அப்போ 8% அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏற்கனவே growth ரேட்டு சொல்லியிருக்காங்க 8% அப்படின்னு, அதே கண்டினியூ ஆகுது. அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணி அது பிரகாரம் என்ன காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆக்சுவலாக பிஓ கொடுத்தாச்சு. பிஓ அப்படிங்கிறது என்ன நல்லா பாருங்கள், 1570 ருபீஸ், அதாவது ப்ரெசன்ட் செல்லிங் ரேட், அதாவது மார்க்கெட் ரேட் அது கொடுத்தாச்சு. குரோத் ரேட் 8% அப்படின்னா 0.8 0.08 அப்படின்னு போட்டுக்கலாம். 8/100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08. சரி, இது அப்படியே இருக்கட்டும். டிவிடெண்ட் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, டிஓ அப்படிங்கிறது வந்து 25 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷனில் என்ன சொல்கிறாங்க, it is expected that PQR Limited will earn about 10% of retained earnings. அப்போ retained earningsல 10%. அதே சமயத்தில் செல் retain 60% of earnings. முதல்ல எவ்வளோ retained earnings நமக்கு தெரியாது. பட் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, 60% retained earning அப்படின்னா பே அவுட் ரேஷியோ எவ்வளோ 40%. எப்பயுமே 100 ரூபா லாபம் வந்தது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா 60% எடுத்து வைப்பாங்க, 40% வந்து டிஸ்கவுண்ட், இந்த கணக்கு பிரகாரம். அதே மாதிரி 10% அதில் வந்து ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸ்பெக்டட் இட் வில் ஏர்ன் அபவுட் 10% ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ். அப்போ க்ரோத் ரேட் என்ன வரும், க்ரோத் ரேட்டுன்னு 10% இன்ட்டு 60% போட்டால் க்ரோத் ரேட் வந்துடும். அதை நம்ம அப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் வெதர் தேர் வுட் பி எனி சேஞ்ச் இன் த க்ரோத் ரேட்டு. க்ரோத் ரேட்டு எதாவது சேஞ்ச் ஆகுதா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி சேஞ்ச் ஆகுதா, இந்த மாதிரி மாறும்போது அப்போ நமக்கு பழைய கேஸில் ப்ரீவியஸாக நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அது 60% இப்போ சொல்கிறான், 80% இருக்கலாம், 70% இருக்கலாம், 90% இருக்கலாம், அது தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பிரகாரம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 8 இருங்க, பேஜ் இருக்கா, இருக்கு, ஒரு நிமிஷம். அதில் கண்டினியூட்டி இருக்கும். சரி, இப்போ கொஷின் நம்பர் 8 நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வேணும். அதை இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஓ கொடுத்தாச்சு, பிஓ கொடுத்தாச்சு, க்ரோத் ரேட்டு கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில் என்ன ஃபார்முலா, அது ஏற்கனவே நம்ம போன இதுலேயும் பார்த்தோம். அதில் என்ன மாடலில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம், டிவிடெண்ட்டு டிவைடட் பை அதாவது என்ன மார்க்கெட்டிங் ரேட் ஆஃப் த ஷேர்ஸ், அதில் என்ன வருது, சேல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, அது க்ரோத்து. இப்போ சப்போஸ் D1 நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது D0 × 1 + G அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஓ தான் இப்போ. அப்போ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, டிஓ இருக்குது. டிஓ அப்படிங்கிறது ₹25. சரி, அடுத்தது பிஓ இருக்குது. பிஓ அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலாக எவ்வளோ ஷேருக்கு நம்ம செல்லிங் ரேட் எவ்வளோ, அப்போ ₹25. அப்போ அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, பிஓங்கிறது வந்து 1570 ஒரு ஷேரு, அது அப்போ 1570 பிஓ அப்படிங்கிறது டிஓ அப்படின்றது. அப்போ ஜி அப்படிங்கிறது தான் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 8%.
8% அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 0.08 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு இப்போ இந்த டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலை யூஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணோன்னா என்ன, நமக்கு டிஓ தெரியுது, அதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது டிஓ, மறுபடியும் சொல்கிறேன், டிஓ இன்ட்டு 1+G டிவைடட் பை பிஓ ப்ளஸ் க்ரோத் ரேட்டு அதோட இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வரும். அப்போ நீங்கள் டிஓ எவ்வளோ நம்ம பார்த்தோம், 25 rupees. 1 என்ன அப்படியே கான்ஸ்டன்ட்டு. க்ரோத் ரேட் எவ்வளோ, 0.08. அப்போ டிவைடட் பை பிஓ எவ்வளோ, 1570 ப்ளஸ் ஜி எவ்வளோ, ஜி வந்து 0.08. அப்போ இதோட நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்துடும். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ 25, அப்போ இதில் வந்து 25 ப்ளஸ் 0.8 அதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்க எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், இதில் 1.08 இன்ட்டு 25 அப்படின்னு போட்டால் எவ்வளோ வருது, 27. அப்போ 27 மேலே மட்டுமே டிவைடட் பை 1570 அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுங்க ப்ளஸ் 0.08 இதோட நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணோம். சரி, இப்போ நீங்கள் 27 டிவைடட் பை 1570 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 0.0172 அப்படின்னு வருது. சரி, 179 வருது, சாரி 179 0.01719 வருது. சரி, ப்ளஸ் இதோட 0.08 இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள், 0.01719 ப்ளஸ் 0.08. அப்போ இதில் வந்து 0.09719 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ 9.72%. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது 9.72%. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு உண்டான ஆன்சர். இப்போ ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் PQR லிமிடெட் வில் ஏர்ன் அபவுட் 10% ஆன் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, 10%. ரீட்டைன் ஏர்னிங்ஸில் அவங்க ரிட்டர்ன் வந்து 10%. அதே சமயத்தில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, ரீட்டைன் ரேட் எவ்வளோ வருது, மொத்த ஏர்னிங்ஸில் 60%. அப்போ க்ரோத் ரேட்டுக்கு ஒரு ஃபார்முலா என்ன இருக்குது, அதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இன்ட்டு ரீட்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். அப்போ அதில் 60. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் க்ரோத் ரேட்டு எப்படி வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், க்ரோத் ரேட் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ, 10% ஆன் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இது என்ன இன்ட்டு எவ்வளோ வருது, டோட்டல் ஏர்னிங்ஸில் 60% தான் உங்களுக்கு ரீட்டைனிங். அப்போ 60%. அப்போ 60% 10 அதில் 10% அப்படின்னா என்ன, 6%. அப்போ என்ன வரும் அப்படின்னா 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0.06. இதுதான் வந்து உங்களுக்கு இப்போதி க்ரோத். முதல்ல என்ன க்ரோத்து, 0.08. அது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 8%. அப்போ இப்போ எவ்வளோ க்ரோத்து, 6%. இப்போ என்ன கேட்குறாங்க, டிவிடெண்ட் வில் பி சேஞ்ச் ஆகுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ரீவியஸ், அதாவது ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேட்டு. இப்போ நமக்கு இப்போ தெரியுது ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேட்டு 60% சொல்லிட்டான். அப்போனா பே அவுட் ரேஷியோ 40%. ஆனால் முதல்ல எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அந்த 25 rupees டிவிடெண்ட் வாங்கினோமே அதுக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு B1 அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வரணும், அப்போ தென் EPS தட் த ரேஷியோ ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இஸ் த சேம் சொல்லிட்டாங்க. ஏர்னிங் பர் ஷேரு அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்முலாவை நல்லா பார்த்துங்க. அது எப்படி போடலாம் ஆக்சுவலாக, அதாவது நார்மலாக நமக்கு தெரியுது க்ரோத் ரேட் அப்படிங்கிறது, க்ரோத் ரேட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டன்ஷன் ரேஷியோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிட்டன்ஷன் ரேஷியோ இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ரிட்டன்ஷன். அப்போ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ரிட்டன்ஷன் அப்போ நமக்கு தெரியுது. அப்போ இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறோம், இப்போ நமக்கு ஆக்சுவலாக நமக்கு முதல்ல எவ்வளோ பர்சன்ட் க்ரோத் ரேட்டு, ப்ரீவியஸ் கேஸில் 8%. 8% 8 டிவைடட் பை 100னா 0.08. சரி, இப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோ B1 அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுங்க இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கொஷனில் என்ன சொல்கிறான், 10%. நல்லா பார்க்கணும், இந்த 10% ஆன் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். அப்போ 10% ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னா அப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோ எவ்வளோ. அப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணால் இது வேறு மாதிரி வரும். என்ன வரும் அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அதாவது 0.08
இந்த 10 கீழே போச்சு அப்படின்னா 0.10 அப்படின்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் போடுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் இப்படியும் போடலாம், 0.10 அப்படின்னு போடலாம். அப்போ நீங்கள் இதை பண்ணால் என்ன வருது பாருங்கள். அப்போ 0.08 டிவைடட் பை 0.1 அப்படின்னா பாருங்கள் இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன வருதுன்னா 0.80 இது வருது. அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ 100 ரூபா லாபம் அப்படின்னா 80 ரூபா நம்ம ரிட்டன்ஷன் வச்சுக்குவோம். அப்போ பே அவுட் ரேஷியோ இதுதான் ரிட்டன்ஷன் ரேஷியோ. 100 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா 0.80 அதை வந்து நம்ம என்ன ரிட்டன்ஷன் ரிசர்வ் மாதிரி வச்சுக்குவோம். மீதி 20% 20 ரூபாயை தான் நம்ம வந்து பண்ணுவோம், டிவிடெண்டாக கொடுப்போம். அப்போ அதுக்கு பேர் தான் பே அவுட் ரேஷியோ. அப்போ பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது அதை 1 - 0.80. அப்போ என்ன வரும்? 0.20. இதுதான் வந்து பே அவுட் ரேஷியோ. அப்போ நம்ம எவ்வளோ டிவிடெண்ட் போன கேஸில் கொடுத்தோம்? 25 ரூபா கொடுத்தோம். சப்போஸ் பே அவுட் ரேஷியோ 20%, மொதல் பே அவுட் ரேஷியோ வேறு, இப்போ பே அவுட் ரேஷியோ 20% இருந்தால் அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ அப்படிமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? ஏர்னிங் பர் ஷேர் ஈக்குவல் டு கேஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் மேலேயே சொல்லியிருக்கான் எவ்வளோ 25 ரூபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ 25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தீங்க. ஒரு கால் 0.20, அதாவது 20% தான் உங்களுக்கு வந்து பே அவுட் ரேஷியோவாக இருந்தால் அப்போ ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இருக்கும். அப்போ 100க்கு எவ்வளோ? அப்போ நீங்கள் இதை அப்படியே கால்குலேட் பண்ணலாம். 25 டிவைடட் பை 0.2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ். நல்லா பார்க்கலாம், 125 ரூபீஸில் உங்களுக்கு 20% தான் 25 ரூபா. அப்போ நம்ம 25 ரூபா தான் நம்ம டிவிடெண்டில் வாங்கணும். அப்போ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது 125 ரூபீஸ். அப்போ இப்போ நம்ம ஏர்னிங் பர் ஷேர் வந்துடுச்சு. சரி, அப்போ நமக்கு கொஷனில் என்ன சொல்லியிருக்கான்? இப்போ நம்ம என்ன கேட்கலாம்? 60% ரிட்டன்ஷன் ரேஷியோ. அப்போ பே அவுட் ரேஷியோ 40%, அது தெரியும். அப்போ நியூ டிவிடெண்ட் எவ்வளோ வரும்? அப்போ இந்த கேஸில் நீங்கள் போனீங்கன்னா நியூ டிவிடெண்ட்டு எவ்வளோ வரும்? அதான் D1 அப்படின்னு வச்சுங்க. இதுதான் நியூ டிவிடெண்ட்டு. அப்போ 125 ரூபீஸ் ஏர்னிங்ஸ், ஒரு ஷேருக்கு 125 ரூபான்னா அதில் 0.40, ஏன்னா 60 வந்து உங்களுக்கு இது ரிட்டன்ஷன் ரேஷியோ, பே அவுட் ரேஷியோ 0.4, அதாவது 40%, இது 40%, அது 60%. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 125 இன்ட்டு 0.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ இந்த இடத்துல டிவிடெண்ட் வந்து 50 ரூபீஸ். நல்லா கவனிச்சிங்க, 50 ரூபீஸ் டிவிடெண்ட். தட்ஸ் ஆல். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன மாறுமா என்ன பாருங்கள். முதல்ல 1% வந்தது. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம முதல்ல எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? அதாவது 9.72 பண்ணோம். அதே காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வருதா, இல்லை கம்மியாக வருதா, ஜாஸ்தியாக வருதா, அதை பார்க்க போகிறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே ஃபார்முலாவை நீங்கள் முதல்ல போட்ட மாதிரியே அப்படியே போடலாம். D1 டிவைடட் பை P0 + G × 100 அப்படின்னு போடணும். இப்போ நம்ம D1 இங்கே எவ்வளோ வந்துருச்சு இப்போ டிவிடெண்ட்டு? அப்போ D1 அப்படிங்கிறது 50 ரூபீஸு. அடுத்து PO அப்படிங்கிறது அந்த பழைய அமௌண்ட்டே தான், எவ்வளோ? 1570. G அப்படிங்கிறது இப்போ என்னாச்சு கண்டுபிடிச்சோம்? 0.06 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுதான் G, அதாவது இதுதான் G, growth rate. அப்போ இந்த growth rate 0.6. அப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 0.06. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு 50 டிவிடெண்ட்டு. அப்போ மார்க்கெட் ரேட் எவ்வளோ ஒரு ஷேருக்கு? செல்லிங் ரேட் 1570 ப்ளஸ் எவ்வளோ growth 6 இன்ட்டு அப்படின்னு போட்டு 100 அப்படின்னு போடுங்க. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 1570 அப்படின்னு என்ன 0.031 இதில் ப்ளஸ் 0.06 அப்படின்னு இருந்தால் எவ்வளோ வருது? 0.0918 இன்ட்டு 100 போட்டால் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 9.18%. அப்போ இதில் என்ன வருதுன்னா 9.18%. அப்போ இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து 9.18%. நல்லா பார்க்கணும், 60% ரீட்டன்ஷன், 40% வந்து உங்களுக்கு பே அவுட்டாக இருந்தால். பழைய கேஸில் நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம். அது எவ்வளோ வருது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் எவ்வளோ வந்தது? அதாவது 9.72. அப்போ அது 9.72. இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி குறையுது, 9.18 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். கடைசி கொஷின் தியரி கொஷின் அடுத்தது கடைசியாக வருது. அதை நீங்கள் அப்படியே ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கொஷின் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஃபேக்டரிங் சம்மந்தப்பட்டு வருது. ஃபேக்டரிங்கில் அதுக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா
ஒர்க்கிங் கேபிட்டல் லோனுக்கு நிறைய லோன் இருக்குது, கேஷ் கிரெடிட் அப்படி இருக்குது, பில்ஸ் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு இருக்குது. அப்போ டேர்ம் லோன் வேறு. டேர்ம் லோன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரீபேமெண்ட் பீரியடுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறது. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னா உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் வரும், அதே மாதிரி ஓசிசி ஓப்பன் கேஷ் கிரெடிட் வரும், ஃபேக்டரிங் அப்படின்னு வரும். ஃபேக்டரிங்னா வேறு என்னன்னா, அதாவது நம்ம வந்து புக் டெப்ட்ஸ் நிறையா வச்சுருக்கோம், வெளியாளுங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம், அந்த பணத்தை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல, ஆனால் நமக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம எவ்வளோ புக் டெப்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே சரண்டர் பண்ணி ஒரு பேங்க்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சம் ஃபண்ட்ஸ் வாங்கிக்குவோம். அதுக்கு பேர் ஃபேக்டரிங் அப்படின்னு பேர். அதை இந்த ஃபேக்டரிங்கை கொடுக்குறதுக்கு, அந்த லோனை கொடுக்குறதுக்கு பேங்க் என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவான்? அருமையான கொஷின். இந்த கொஷின் அடிக்கடி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, a firm has a total sale of 200 lakhs. 200 lakhsனா 2 crores. அப்போ பாருங்கள், சேல் பண்ணது 200, அதில் 80% ஆன் கிரெடிட். நார்மலாக கடன் கொடுத்தவங்க இல்லையா, அதில் தான் பேட் டெப்ட்ஸ் வரும். அதுதான் நம்மகிட்ட பணம். கேஷ் சேல்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, அது உடனே பைசா வந்துடுது, ப்ராப்ளம் இல்லை. கிரெடிட் சேல்ஸில் தான் பேட் டெப்ட்ஸ் வரும். இப்போ இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா 80% கிரெடிட். 80% கிரெடிட்னா எவ்வளோ? 1,60,00,000 ரூபா, அதாவது 160 lakhs நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். பணம்லாம் போய் அங்கே மாட்டிச்சு. ஸோ இட் இஸ் ஆஃபரிங் கிரெடிட் டேர்ம்ஸ். எவ்வளோ கிரெடிட் டேர்ம்ஸ்னால், இப்போ 2/40 நெட் 120 அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு 40 days கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சேல் பண்ணும்போது 40 days கிரெடிட் கொடுக்குறோம். நீங்கள் 40 daysக்குள்ளே கொடுத்தீங்கன்னா 2% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. அப்போ 100 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ரூபா கம்மியாக 98 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிறது. சப்போஸ் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 120 days. 120 நாளில் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கால் 40 நாள்லேயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 2% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். அதை தான் 2/40 நெட் 120 அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்த சேல்ஸில் 50% ஆஃப் த கஸ்டமர் அவைல் ஆஃப் த டிஸ்கவுண்ட். அவன் என்ன சொல்கிறான், சார் எங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் வேணும் சார், ஆனால் நாங்கள் 40 நாளில் கொடுத்துறோம் சார் அப்படின்னு 50% சொல்கிறான். மீதி 50% என்ன சொல்கிறான், இல்லை சார் நாங்கள் 120 நாளில் 3 மாதம் கழித்து கொடுக்குறோம் சார், சாரி 4 மாதம் கழித்து கொடுக்குறோம் சார் அப்படின்னு போகிறான். ஸோ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிகேட்ஸ். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்படி இருக்கிறனால இது தனியாக, இந்த ட்ரெண்டு தனி. அடுத்த ட்ரெண்ட் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சம் பேட் டெப்ட்ஸ் வருது. என்ன பேட் டெப்ட்ஸு? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸிலேருந்து என்னென்னா, ஏறத்தாழ நம்ம எவ்வளோ கிரெடிட் சேல் பண்ணுறோமோ அதில் 1.5% கிரெடிட் சேல் எவ்வளோ பண்ணிருக்கோம், 1,60,00,000 ரூபா. அதில் 1.5% வந்து பேட் டெப்ட்ஸ் வரதான் செய்யும். அது வருது. அதை நம்ம தவிர்க்கலாம் இப்போயே நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கிக்கிட்டா. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கிரெடிட் சேலை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக உண்டான செலவு ஒரு 2,40,000 வருஷத்துக்கு செலவாகும். அப்போ வருஷத்துக்கு இந்த மாதிரி கிரெடிட் கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேட் டெப்ட்ஸ் வரும். அதே சமயத்தில் அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்பப்போ போட்டு கேட்டு அவன் நேராக போய் அவனை கேட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம ஆள் அனுப்பிச்சு போய் இந்த பைசா கொடுப்பான்னு கேட்டுக்கிட்டு, இல்லை லெட்டர் அனுப்பிச்சிட்டு மெயில் அனுப்பிச்சிட்டு, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 2,40,000 ஆகும். ஸோ தீஸ் ஆர் அவாய்டபுள். இதெல்லாம் நம்ம எப்போ அவாய்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது தவிர இவ்வளோ பேட் டெப்ட்ஸ் இருக்குது, புக் டெப்ட்ஸ் இருக்குது, இந்த புக் டெப்ட்ஸை நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க, எனக்கு இதை எகெயின்ஸ்ட் தட் எனக்கு லோன் கொடுங்க. இப்படி ஸ்டாக்குக்கு நம்ம ஓப்பன் கேஷ் கிரெடிட் வாங்குறோமோ அதே மாதிரி டெப்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம வாங்குகிறோம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, டிஸ்கவுண்டிங் மெத்தட் இருக்குது. இப்போ அது டிஸ்கவுண்டிங் இல்லை, இப்போ புக் டெப்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம வாங்குகிறோம். இப்போ அந்த மாதிரி வாங்கினா அவன் என்ன பண்ணுறான், ஹீ வில் சார்ஜ் 2% கமிஷன். அப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறானோ அதில் 2% கமிஷன், அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்பான். நம்பர் 1. அதே சமயத்தில் எகெயின்ஸ்ட் ரிசீவபிள் டு த ஃபர்ம் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பான். எவ்வளோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருதோ அதில் 10% ரிசர்வாக எடுத்து வச்சுக்குவான். அப்போ 10% ரிசர்வ் எடுத்து வச்சுக்குவான், 18% இன்ட்ரெஸ்ட் போடுவான், 2% கமிஷன் வருவான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் அவனுக்கு லோனாக கொடுப்பான். அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது? அதுதான் இந்த கொஷின், அருமையான கொஷின். டிட்டர்மைன் த எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிங். அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிங்கினுடைய எஃபெக்டிவ் என்ன, எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ரேட்டு, என்ன பர்சன்டேஜ். கன்சிடர் த இயர் 360 days, 365 நாள் இல்லை 360 நாள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறான், பேங்க் ஃபைனான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் அவைலபிள் அட் 12% இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம புக் டெப்ட்ஸை கொடுத்து இவங்ககிட்ட ஃபேக்டரிங் வாங்குறத விட வேறு எவனாவது எந்த பேங்காவது நமக்கு கடன் கொடுத்தா அதை வாங்கிக்கலாமா 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு? அது பரவாயில்லையா, இல்லை இது ஃபேக்டரிங் பரவாயில்லையா? அப்போ ஃபேக்டரிங் பெஸ்ட்டா, இல்லை உங்களுக்கு வந்து பேங்க் லோனு பேங்க் இன்ட்ரெஸ்ட் 12% அது பரவாயில்லையா? அட்வைஸ் ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யூ ஹேவ் டு அட்வைஸ், should the firm avail of the factoring service. ஃபேக்டரிங் சர்வீஸை நம்ம அவைல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொஷின் அருமையான கொஷின்னு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9.
இந்த 9ல் மொத்தமாக நமக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம்? ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, ஈஸியாக புரியும். டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 lakhs. அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக 2 கோடி ரூபா. சரி, இவ்வளோ ரூபா சேல்ஸ் பண்ணுறோம். இதில் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கடன் கொடுக்குறோம். அந்த பணம் தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும். 80% ஆஃப் 200 lakhs. 200 lakhsலாம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 160 lakhs. அப்போ 1,60,00,000 நம்ம பைசா மற்றவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொஷின் நீங்கள் மறுபடியும் கவனிங்க. இதில் நம்ம என்ன கிரெடிட் கொடுத்துருக்கோம்? இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2/40 நெட் 120 அப்படின்னு என்னென்னா 40 நாளில் கொடுத்தா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அப்படி இல்லை, அட்லீஸ்ட் 120 நாள்லேயே நீங்கள் பணத்தை கொடுக்கணும். அதுவும் நீங்கள் கொடுக்கலினா தான் அந்த பேட் டெப்ட்ஸ் ஆகிடும். அதுதான். ஸோ அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? அதில் 50% ஒத்துக்கிறான், 40 நாளில் கொடுத்துட்றான் அப்படின்னு. மீதி 50% ஒத்துக்கலை, நான் 120 டேஸ்லேயே கொடுக்குறேன் அப்படின்றான். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆவரேஜ் ரிசீவபிள், ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிசீவபிள் எவ்வளோன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேக்டரிங்கில் லோனை கன்சிடர் பண்ணுவான். ஆவரேஜ் லெவலில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் என்ன அப்படின்னு பார்க்கணும். கலெக்ஷன் பீரியட் என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்று 40 நாள், இன்னொன்று 120 நாள். ஆனால் அதில் 50-50 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 40 நாள் 50% அப்படின்னா 20 டேஸு, 120 நாளில் 50% அப்படின்னா 60 டேஸு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 டேஸ். அப்போ நீங்கள் கலெக்ஷன் பீரியட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். முதல்ல நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதிங்க. ரிசீவபிள் எவ்வளோ? ஃபார் 80, அதாவது 40 டேஸுக்கு. அவன் தான் சொல்கிறான்னா 40 டேஸில் 2% கமிஷன் வேணும் அப்படின்னா 80 lakhs. 50% இல்லையா? மொத்தம் 50%, மொத்தம் 160 lakhs இருக்குது. அதில் வந்து 50% வந்து என்ன பண்ணால் 40 நாளில் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரிசீவபிள் ஃபார் 120 டேஸுக்கு மீதி இருக்கிற 50%. அப்போ அவனும் 80 lakhs. அப்போ 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். இது 50%, இது 50%. இப்போ நம்ம ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்னா என்ன வரும்? 40 நாளில் 50%, அப்போ 20 நாள், ப்ளஸ் 120 நாளில் 50%, அப்போ அதில் 60 நாள். அப்போ இதில் 20 நாள் 20 டேஸு, இதில் ப்ளஸ் 60 டேஸ். அப்போ மொத்தமாக ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வந்து 80 டேஸ். அந்த பணத்தை நம்ம வாங்குறதுக்கு 80 டேஸ் ஆகும். அப்போ 80 டேஸ். அப்போ மொத்த ரிசீவபிள் எவ்வளோ? 160 lakhs. ஆக்சுவலாக 160 lakhs கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். அதுதான் நமக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ இது இந்த 160 lakhsங்கிறது எவ்வளோ? 360 நாளைக்கு. அப்போ 80 டேஸுக்கு எவ்வளோ? அதை பேஸ் பண்ணி தான் ஃபேக்டரிங் வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிசீவபிள், ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிசீவபிள், ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிசீவபிள்ஸ் என்ன? 1,60 lakhs. இவ்வளோ தான் மொத்தமாக. இது எவ்வளோ நாளைக்கு? 360 டேஸ் தான் சொல்கிறான். 365 எடுத்துக்கூடாது. அப்போ 80 டேஸுக்கு எவ்வளோ? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் வந்து ஆவரேஜ் ரிசீவபிள். இந்த அமௌண்ட்டில் தான் எல்லா செலவும் போக, இன்ட்ரெஸ்ட்டு போக, ரிசர்வ் போக அவன் நமக்கு லோன் கொடுப்பான். அப்போ 1,60 lakhs நல்லா பார்க்கணும். இன்ட்டு டிவைடட் பை 360 இன்ட்டு 80 போட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். 35 lakhs 55,555 சம்திங் வருது. அது 6 ரவுண்டாக பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிசீவபிள் அப்படின்னு வருது. இதில் அவன் என்ன சொல்கிறான்? ஃபேக்டரிங் கமிஷன் இருக்குது. ஃபேக்டரிங் கமிஷன் எவ்வளோ? ஃபேக்டரிங் கமிஷன் 2% அப்படின்றான். அப்போ 2% அப்படின்னா இந்த அமௌண்ட் அதை அப்படியே வச்சுங்க. அதில் 2% கால்குலேட் பண்ணால் அதில் இன்ட்டு 2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,111. அப்போ 71,111 இவ்வளோ ரூபா கமிஷன் அவனுக்கு தரணும். அது இல்லாமல் ஃபேக்டரிங் ரிசர்வ் தனியாக எடுத்து வைக்கணும். ஃபேக்டரிங் ரிசர்வ் அது எத்தனை % எடுத்துக்கிறான்? 10% எடுத்துக்கிறான். 10% அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் 10%. அப்போ 35,55,556 இன்ட்டு 10% அப்படின்னு போட்டால் 3,55,556 இது எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? அப்போ நீங்கள் இதில் பார்க்கணும். மொத்தமாக நமக்கு ஆவரேஜ் ரிசீவபிள் எவ்வளோ, ஃபேக்டரிங் கமிஷன் இவ்வளோ போயிடும். அப்போ 35,55,556 மைனஸ் 71,111 மைனஸ் ரிசர்வ் தனியாக எடுத்துக்கணும். 3,55,556 அப்படின்னா எவ்வளோ வருது? அப்போ இதுதான் ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபேக்டரிங். அப்போ ஃபேக்டரிங்க்கு கொடுக்குறது ஃபண்ட்ஸ் அவைலபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபேக்டரிங்
என்ன வரும் நல்லா பாருங்கள். அப்போ 35,55,556. அதில் மைனஸ் என்ன 71,111. அடுத்தது மைனஸ் என்ன 3,55,556. இது ரெண்டையும் இந்த அமௌண்ட்டு இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அது எவ்வளோ பண்ணோம் அப்படிங்கிறது பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 35,55,556 மைனஸ் 71,111 மைனஸ் 3,55,556 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,28,889. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரிங் கொடுக்கலாம். இதுதான் அவைலபிள். இவ்வளோ தான் கொடுக்கறதுக்கு முடியும். இதில் ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் அப்படியே கொடுத்துட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வாங்குவான். ஆக்சுவலாக ஃபேக்ட்ரியில் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட்டையும் முதல்ல பிடிச்சிக்குவான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 18%. அப்போ இந்த அமௌண்ட் உங்களுக்கு லோன் தரப்போகிறான், இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை முதல்லே பிடிச்சிக்குவான். அதை இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அப்போ ஃபேக்டர் வில் டிடெக்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் தி எபோ அமௌண்ட். இந்த எபோ அமௌண்ட்டில் பிடிப்பான் அட்டு 18%. அப்போ இதில் 18% பிடிச்சா எவ்வளோ வருது பாருங்கம்மா. பாருங்கள், இதை 18% எப்படி பிடிக்கணும் அப்படின்னா அதையும் பார்க்கணும். நீங்கள் இதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா 31,28,889. இது வந்து ஆக்சுவலாக 18%னா 18 டிவைடட் பை 100. ஆக்சுவலாக இது எவ்வளோ 80 நாளைக்கு. நார்மலாக 360 நாள் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 80 நாளைக்கு தான் இப்போ லோன் கொடுக்குறான். அப்போ இந்த 80 டேஸுக்கு எவ்வளோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ 31,28,889 இன்ட்டு 18% அப்படின்னு போட்டிங்கன்னா 1 டிவைடட் பை 360 இன்ட்டு 80 அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், உங்களுக்கு வர வேண்டியது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டுமே ₹1,25,125 இவ்வளோ தான் வருது இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை 5 வரலாம், இல்லை 6 மாற்றிக்கலாம், ஏதோ ஒன்று இந்த அமௌண்ட்டு. அப்போ இதிலிருந்து நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பான், ஃபேக்ட்ரிங் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பான் அப்படின்னா டு பி பெய்டு இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுப்பான். அதாவது ஏற்கனவே எவ்வளோ 31,28,889 மைனஸ் 125,156 ஆக்கிடுங்க. அது ரவுண்டில் வருது 156 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ வருதுன்னா ₹30,03,733. இதுதான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பான். சரி, இதுதான் கொஷனுக்கு உண்டான பதில். ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிங் காஸ்ட் ஆஸ் எ இயர் அப்படின்னு. மொத்த காஸ்ட் எவ்வளோ வருது எல்லாமே. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷோயிங் எவாலுவேஷன். ஃபேக்ட்ரிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவாலுவேட் பண்ணலாம். எப்படி எவாலுவேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், எவாலுவேஷன் ஆஃப் த ப்ரப்போசல். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிங்கிறது ஃபேக்ட்ரிங் கமிஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இருக்குது. இப்போ ஃபேக்ட்ரிங் கமிஷன் எடுத்துக்குவோம். ஃபேக்ட்ரிங் கமிஷன் எவ்வளோ வருது 71,111 வருது. இது எவ்வளோ நாளைக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் 80 டேஸுக்கு. அப்போ ஆனுவலாக, ஏன்னா கொஷனில் வந்து எல்லாம் ஆனுவலாக தான் கேட்குறான். அதாவது அவைல் தம் அட்வான்ஸ் வித் அதில் வந்து பார்த்தீங்கன்னாவே எஃபி காஸ்ட் ஆஃப் ஃபைனான்சிங் 360 பேங்க் ஃபைனான்ஸ் ஆஸ் அவைலபிள் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொன்னாவே அது வருஷத்துக்கு. அப்போ 360க்கு எவ்வளோ, அப்போ ஆனுவலுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? ஆனுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 71,111 டிவைடட் பை 80 இன்ட்டு 360 அப்படின்னு போட்டிங்கன்னா 3,20,000. அப்போ 3,20,000 உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபேக்ட்ரிங் கமிஷன் தரணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் நீங்கள் அது எவ்வளோக்கு போட்டிங்க? ஆக்சுவலாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் 1,25,256. 1,25,256 இது எவ்வளோ நாளைக்கு? 80 நாளைக்கு. அப்போ 360 நாளைக்கு எவ்வளோ வரும்? அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அப்படியே பாருங்கள். 125,256 டிவைடட் பை 80 இன்ட்டு 360 போட்டிங்க அப்படின்னா 5,63,200 ரவுண்டாக போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். 5,63,200. ஸோ இவ்வளவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கொடுக்கணும். அப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா
8,83,200 rupees. இவ்வளோ செலவு வருது. ஆனால் இந்த ஃபேக்ட்ரிங் போடுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால் அந்த பேட் டெப்ட்ஸ் வராது, நம்பர் 1. அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஒரு அமௌண்ட் செலவாகுதுன்றான், அதுவும் நமக்கு மிச்சம். அப்போ நெட் காஸ்ட் என்ன? அப்போ மொத்தமாக சார்ஜஸ் வந்து இந்த ஃபேக்ட்ரிங் அவைல் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டு இவ்வளோ 8,83,200. ஆனால் அதில் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் எவ்வளோ, நம்மளோட இது வாங்குறதுனால எவ்வளோ சேவிங்ஸ் வருது, என்னென்ன சேவிங்ஸ் வருது. ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சேவிங். காஸ்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறதுன்னா அதனுடைய எவ்வளோ சேவ் பண்ணுறோம், அவனே கொடுத்துட்டான் 2,40,000. கொஷன்லேயே கொடுத்தாச்சு, 2,40,000 rupees மிச்சமாகும். அதே சமயத்தில் பேட் டெப்ட்ஸு எப்பயுமே கிரெடிட் சேலில் 1.5% வருது. கிரெடிட் சேல் எவ்வளோ 1,60,00,000. அதில் 1.5% அப்படின்னா எவ்வளோ வரும்? அப்போ நீங்கள் ஃபேக்ட்ரிங் வாங்கலைன்னா பேட் டெப்ட்ஸ் ஆகிடும், அதுவும் நமக்கு லாஸ் தான். அப்போ 1,60,00,000 இதில் 1.5% அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா அதுவும் 2,40,000 தான் ரவுண்டாக வருது. அப்போ 2,40,000. அப்போ இதுவும் அப்போ மொத்தமாக நமக்கு சேவிங்ஸ் வந்து 4,80,000 வருது. ஆனால் காஸ்ட்டு வந்தால் 8 lakhs வருது. அப்போ இது ஏ அது பி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஏ மைனஸ் பி தான் உங்களுக்கு நெட் காஸ்ட். அப்போ நெட் காஸ்ட் எவ்வளோ வரும்? நெட் காஸ்ட் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோனா அது 8,83,200 8,83,200 மைனஸ் 4,80,000 போட்டிங்க அப்படின்னா 4,03,200. அப்போ உங்களுக்கு நெட் காஸ்ட் அப்படிங்கிறது 4,03,200. இதுதான் அதை தான் எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிங்னா என்ன? இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் காஸ்ட் ஃபேக்டரிங் என்ன வரும் உங்களுக்கு? ஆக்சுவலாக நெட் காஸ்ட் எவ்வளோ 4,03,200. மொத்தமாக எவ்வளோ லோன் வாங்குறீங்க அதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த 30 lakhs சம்திங் வாங்குறீங்க இல்லையா, அது இந்த அமௌண்ட்டு. இவ்வளோ லோனுக்கு இவ்வளோ நெட் காஸ்ட் அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ, 100%க்கு எவ்வளோ, அதான் பர்சன்டேஜ். அப்போ 30,03,733 லோன் வாங்க வரோம், ஐ மீன் ஃபேக்ட்ரிங் அட்வான்ஸ் வாங்குகிறோம். அந்த ஃபேக்ட்ரிங் அட்வான்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட் நெட் காஸ்ட் அப்படின்னா 100க்கு எவ்வளோ. இப்படியும் போடலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் கழிக்கிறதுக்கு முன்ன ஒரு அமௌண்ட் வந்தது இல்லையா, அந்த ஃபிகரையும் போடலாம். சரி, அப்போ ரெண்டு இன்ட்ரெஸ்ட். அப்போ 4,03,200 டிவைடட் பை 30,03,733 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 13.42%. அப்போ 13.42% இப்படியும் சொல்லலாம். ஒரு கால் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அட்வான்ஸ் அவைலபிள் என்ன பார்த்தோம், அதில் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்காமல் ஒரு அமௌண்ட் வந்தது, அது எவ்வளோ வந்தது? 31,28,000 தான் இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நெட் காஸ்ட் அப்படின்னு போட்டால் எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணால் எஃபெக்டிவ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, அப்போ ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபேக்ட்ரிக்கு 31,28,889க்கு 4,03,200 நெட் காஸ்ட் அப்படின்னா 100க்கு எவ்வளோ. அப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ 4,03,200 divided by 31,28,889 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் 12.89%. ஸோ இந்த கொஷினை நம்ம என்ன பண்ணோம், பேங்க் ஃபைனான்ஸ் வந்து 12% இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருந்தால் அப்போ நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து 12.89 வருது, இது 13.42 வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், if the bank finance working capital is available to 12%, advise the said factoring சர்வீஸை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரெண்டு கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 13.42 வருது, இதில் 12.89 வருது, அது 12%க்கே நாங்கள் அமௌண்ட் கிடைக்குது, அப்போனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டெலிகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ ஜாயின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்.